ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சமைக்க போகிறது ஒரு நல்ல மீன் குழம்பு. அதுக்கு முதல் கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு பொன்னிறமாக பொரியணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டு அதில் தட்டி போட்டுருங்க. ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதான் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் நல்லா வதங்கும், அதுக்காக தான். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போடுவோம், அதனால் நீ தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் எனக்கு காரமாக வேணும்னாலும் நான் 2 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வறுக்குறாங்க. அது நல்லா வறுப்படுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தனியாக புளி கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. இது நல்லா வதங்கணும். இந்த பொடி வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம், புளி கரைசல் சேர்த்து ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொதி வந்துடும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்கவும் கழுவி வச்சுக்க மீன் எடுத்து அதில் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க எடுத்தால் ருசியான மீன் குழம்பு தயார்.